பாமக நிறுவனர் ராமதாசும் அவரது மகனான அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளை மாற்றி மாற்றி நீக்கி வருவதால் இருவருக்கும் இடையே மோதல் முற்றியுள்ளது. சென்னையில் இருந்து திண்டிவனம் தைலாபுரம் திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் கட்சி நிர்வாகிகளை மாற்றி அமைத்துள்ளார். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் கடந்த வாரம் தைலாபுரம் சென்ற அன்புமணி தனது தந்தையை சந்தித்து பேசினார். தந்தை மகன் சந்திப்பால் பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று ஜி.கே. மணி உள்ளிட்டோர் நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். ஆனால் பாமக நிர்வாகிகளை மாற்றும் நடவடிக்கையை ராமதாஸ் தொடர்ந்து வருகிறார். இதுவரை கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வந்த நிலையில் தற்போது அன்புமணியும் கரூர் மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரனை நீக்கியுள்ளார். அன்புமணியை செயல் தலைவர் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் அவர் நீக்கப்பட்டுள்ளார். ஐயாவுடன் பணியாற்றுவதற்காக, ஐயாவுடன் வேலை செய்வதற்காக, ஐயாவுடன் இருப்பதற்காக எங்கள் மீது பழிவாங்கும் நோக்கோடு என்னுடைய கட்சி பதவியோ உறுப்பினர் பதவியோ பறிப்பதாக கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இதுபோல் 1000 கடிதத்தை வெளியிட்டாலும் ஐயாவுடன் இருப்பேன், ஐயா சொல்படி நடப்பேன், ஐயாவோட பேச்சை கேட்பேன், ஐயாவோட பணியாற்றுவேன். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஐயாவை தவிர யாருக்குமே இல்லை. ஐயாவை தவிர யாருக்கு நீக்கிற அதிகாரம் இல்லை. செயல் தலைவராக தான் பார்க்குறீங்களா? ஆமாம், செயல் தலைவர் தான். ஐயா என்னை மாவட்ட செயலாளர்னா நான் மாவட்ட செயலாளர் தான். அதே நேரத்தில் கரூர் மாவட்ட செயலாளராக PKM பாஸ்கரனே தொடர்வார் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக ராசா சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட தலைவராக கதிரவனை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். கடலூர் வடக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக வினோத் நியமிக்கப்பட்டுள்ளார். பாமக துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் MLA ரவிராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவுக்கு சென்று வந்தவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மேற்கு செயலாளராக பவுன்குமாரும் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட தலைவராக சுமனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாமகவின் பொருளாளராக திலகபாமாவே தொடர்வார் என்று அன்புமணி அறிவித்திருந்தார். ஆனால் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமக பொருளாளர் சையது மன்சூர் உசேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதில் வழக்கறிஞர் கோபுவை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எதில் குறை வைத்திருக்கிறாரோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில் என்னுடைய பணிகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையை மேலும் செம்மைப்படுத்த என்னுடைய பணி உதவிகரமாக இருக்கும். நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பாக அன்புமணிக்கு தகவல் அனுப்பியிருக்கும் ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாமக நிர்வாகிகளை ராமதாசும் அன்புமணியும் மாற்றி மாற்றி நியமித்து வருவதால் சமரச முயற்சியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.